இந்த உலகத்தில் ஃபஸ்ட்டு மணிக்கல் இது தான். அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மணி பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் மறைய வச்சு கண்டுபிடிப்பாங்க. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மணிக்காட்டு கல் தான். இதை வச்சு தான் நம்ம உலகத்துக்கே இப்போ ஃபஸ்ட்டு மணி எப்படி கணிக்கிறதுன்னு கண்டுபிடிச்சது. இந்த ஸ்டிக்கிங் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நிழல் வந்து என்ன டைமோ அதுக்கு நேராக வந்து நிழல் விடும். அது மாதிரி ஒரு அற்புதமான மணிக்காட்டும் கல் தான். இந்த இடம் எங்கே பார்த்தீங்கன்னா வேலூர் விரிஞ்சிபுரம் மார்க்கபந்தேஸ்வரர் கோயில் தான். இந்த உள்ள வந்து வெளி பிரகாரம் இருக்கும். அந்த பிரகாரத்தில் தான் இந்த மணிக்காட்டும் கல் இருக்குது. இப்போ பார்த்தா சூரியன் வந்து கொஞ்சம் டயர்டில் ரெஸ்ட் எடுத்துனுங்காரு. அவர் கொஞ்சம் மந்தமாக சூரியன் அடிப்பார். அப்போ வந்து கண்டிப்பாக வெயில் வரும்போது காமிச்சு விட்டுறான். வாங்க. டைம் பார்த்தா 10:23. அப்படியா? எனக்கு ஷேடோவே தெரியல. டைம் 10:23. ஆமா ஆமா. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். இப்போ வெயிலுக்கு நல்லா வருது. ஃபோன் எடுத்துங்க. இல்ல வெயில் நல்லா வந்தா வரும் சார். இப்போ வந்து பாரு சார். சூரியன் அண்ணா நீ குடிப்பா, நீ உட்காருப்பா. யாரு நீ நீ உட்காந்து தான் போறது. ஆமா 10 மணி 10 ஆகுது. பாருங்க இப்போ கரெக்டா வரும். இந்த இடத்துல கரெக்டா வச்சேன்னா 10 தெரியுது. நீங்களும் வரும்போது இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். அவங்க பசங்களுக்கு எல்லாம் சின்ன சின்ன பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அவங்களெல்லாம் காமிங்க. அவங்க வந்து நம்ம தமிழோட பண்பாடு நம்ம கோயிலில் இருக்க கலைகள் எல்லாம் தெரிஞ்சுப்பாங்க. உலகத்துக்கே மணி காட்டினது நம்ம தான். அதை தெரிஞ்சுக்க. அது வேலூர் மாவட்டத்தில் இருக்க விரிஞ்சிபுரம் மார்க்கபந்தேஸ்வரர் கோயில் தான் இருக்குது இது.